அப்படியா? புதுக்கோட்டை 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 4 புதுக்கோட்டை இருக்கு. தூத்துக்குடி புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை யாருப்பா? வரலாம். நினைத்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நீங்க யாரு? அதனாலே முடிக்குது அம்மா கண்ணு, கணக்கு புரியாமே கைவிட்டு போன 3 வருஷ காலம் உழைக்க இயலாத உடல்நிலை, இழந்த பணத்தை பெற முடியாத மனவேதனை, பெற்ற பிள்ளையால மன உழட்டல், உறவினர்களாக தூற்றல், பகைமை, இவை அனைத்து நடந்துகிட்டு இருக்கும். நடக்கா? இதற்கிடையில உன்னுடைய உடல் அடிக்கடி சோர்வு, முதுகெலும்பு நடுமுதுகு வலி, தலை சுத்து, ஆயாசம், இது அத்தனையும் இருக்கும். இருக்கா? வீட்டுக்குள்ள நாங்க இருக்கலாமா, வேற வீடு மாறலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்க உள்மனதுக்குள்ள இருக்கா? கால் விட்டுவாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்ப்பா? நான் தான் எல்லாமே சொல்லி முடிச்சேன். நீ 2ஆம் தடவை போய் கேட்கிய. பகைகள் மாறும் உறவாக மலரும், மாறுவது மனம், சேருவது இனம். சேர்த்து விட்டுருவேன். உன் பிள்ளைய படிச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். வெற்றி உண்டு. வேற என்னமா வேணும்? கடன் தீரும், பூவும் பொட்டுமா என்னைக்கும் புன்னகையா இருப்ப, வெற்றி அடைவாய். ஓடியா ஆனந்தமாக இருப்பாய் மகளே. வாழ்க. சாப்பிட்டு போங்க. அதே புதுக்கோட்டை எல்லை தன்னுடைய பணங்கள் விரயமானது ஏன் என்று கேட்டவர் யார்? யாருப்பா? நிறைய பணம்லாம் நஷ்டமா இருக்குன்னு சொல்லி யாரோ கேட்காங்களே. பிள்ளைய பத்தி கேட்கறது யாருப்பா? வாங்க, கால் வந்துட்டு வாடா. நல்ல காலில் விடல, கடமைக்கு காலில் விழுந்துட்ட. யாருங்க? ஓ அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 வருட காலமா உள்ளத்துக்குள்ள அழுத கண்ணீர் இன்னைய வரை தீரல. உன் பிள்ளை 11வது வயசுல 3 வார்த்தை பேசுவான். வா, அம்மா, அப்பான்னு பேசும். அப்படி படிப்படியா நான் பேச வச்சிருக்கேன்டா. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு எந்த மனக்குறையும் இல்லாம இந்த பிறவியை நீ அனுபவித்து வருவாய். உன் பிள்ளையை ஐஸ்வர்யமாக வாழ வச்சு காட்டுறேன். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். அதே புதுக்கோட்டை எல்லை தொழில் பற்றி மனவர்த்தம் அடைந்து வந்தது யார்? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னப்பா பிள்ளை உனக்கு? கால் வந்துட்டுவா. மனோலயம் இல்லை உன் பாட்டினே. டாக்குமெண்ட் சம்பந்தமா ஒரு குழப்பம் இருக்கா? யாருக்கையாது கோர்ட்ல கேஸ் வச்சிருக்கீங்களா? யாரும்? நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு கேஸ் கிடக்கா? யார் அது? நல்ல விடலை. முருகன் வராரு, என்னன்னு கேட்போம். பாட்டினே வாகேசரியோ சாரங்கனோ. இந்த பாட்டு யாரு பாடுனது தெரியுமா? தெரியாது. அகத்தியரும் ராவணேஸ்வரனும் போட்டிக்கு பாடின பாட்டு. வென்றிடுவேன் அப்படின்ற பாட்டு தான். யார்ட்டையும் போட்டு போட்டு லைஃபை ஜெயிக்கலாம்னு நினைச்சு மனதுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள் உண்டு, மாற்றுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? பையனுடைய அப்படியா? நீயா நானு தான் நான் பார்க்கணும். நீ முதல்ல பணம் திறந்து பேசணுமே. நான் பேசட்டுமா நீ பேசுத்தியா?
நான் தரட்டுமா? காலில் விட்டு வா. என்னைக்குல கருப்பசாமி வரார இருக்காரா? ஆமா. உன் பையனுடைய நேரங்கள் 2.25 ஆண்டா சரி கிடையாது. 3 விதமான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டவன். புரியுதா? அதுல ஒரு பெண் நட்பால அவங்க அவமானப்படக்கூடிய நேரமும் விதியும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல அவனை திருத்தி கொண்டு வரணும். பணம் அவனால நிறைய நஷ்டம் அடையும். அவருக்கு தொழில நிலையாக அமையறதுக்கு வழிவகுத்து தரணும். இவ்வளவுதான் அவனுக்கு வேலை. கால் வந்துட்டுவான். மலையாளம் பேசுவான் அவன். கொஞ்ச காலம் கழிச்சு அவன் மலையாளம் பேசுவான்ப்பா. அது எப்படி சாமி பேசுவான் அப்படின்னு கேட்பீங்க நீ? மலையாளத்துக்காரங்கிட்ட பழகினா பேசுவான். இந்தா வழிவகுத்து தார, பிள்ளை நல்லா தார. இன்னும் ஒரு உலகம் கேட்டுக்காப்பா. சில 3 பழக்கம் இருக்கு. அது 3 பழக்கத்தையும் மாத்தி தாரேன். தைரியம் வரலாம். அதான் மறைச்சு சொன்னேன். நீ ஓப்பரேஷன் இன்னும் சொல்லி நீ வருத்தப்படுவேன். கேட்டுவான். ஓகே. கருவதாமிக்கு தொண்டைமான் புதுக்கோட்டை வாங்க. காலில் விட்டு வாப்பா. நீ வாமா செல்ல மகளே. யார் இது? அண்ணி. உங்க அண்ணன் வைப்பா. அப்படியா? சொல்ல வேண்டாம். ஏன் கருப்பசாமி? உனக்கு உத்தரவு இல்லையம்மா? அங்க இரு. நீ காலில் விட்டு வாப்பா. இல்லம்மா உத்தரவு இல்லை. நீங்க உட்காருங்க, பிற பேசலாம். என்னப்பா வேணும்? தம்பி மனைவி. தம்பி நான் அவருக்கு கற்பப்பை சம்பந்தமான குழப்பம் இருக்குண்டா. புரியுதா? அதே மாதிரி மாத வருகை அளவுக்கு மீறி உள்ள நிலைகளை பாராட்டும். இருக்கா? இந்த நிலைகள்லாம் இருக்கு. அதனால எனக்கு கோயிலுக்குள்ள அவளை கூட்டு வர்றதுக்கு முடியாது. அதனால தான் நான் துப்பிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு கால் விட்டு வா. அது என்னதுமா? காட்டு பிரச்சனை இல்லை. ஓகே வா தம்பி. உயிர்கண்டம் இல்லாமல் 3.5 மாதத்தில் உயர்தரமான வைத்தியத்தால் அவள் குணமாகுவாள். எந்த ஆபத்தில்லாம காப்பாற்றார. வேற என்னடா வேணும்? ஆயுள் காப்பாற்றப்படுவது. 3:30 மணிக்கு கருதானிக்கு கரூர் எல்லை கால் வந்துடலாம். வாராயுவில்லாவே சேட்டக்கார பே சும்மா அங்க கம்முன்னு நிக்கல. நீ இன்னொரு கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்கணும் பாப்பா. தம்பி உன் மனைவி பேர் என்ன பேருப்பா? ஜெயசுதா. எப்படி இருக்கா இப்போ? நல்லா இருக்கா. சரி, என்ன வேணும்? போட்டு பேசி கொஞ்சம் கண்ண மூடு. எடுத்த உடனே உன் மனைவியை நான் கேட்டேன். ஏமா உனக்கு தெரியுமா? இல்லை. ஆமா, அவளுடைய பிரார்த்தனை வெல்லும். அவ பக்கத்துல ஒரு பெண் தெய்வம் சக்தி இருக்கு. அதனால அவளை கொஞ்சம் பேணி வளர்க்க வேண்டும். ஒரு முறை கால் ஒன்றும் அடுத்து அடிப்போம். பிரச்சனைய அடிச்சுப்போம். கருதாமிக்கு உன்னுடைய வழக்க ஓராண்டு காலங்கள் வரை நீளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதுல உனக்கு நான் வெற்றியாக்கி தரேன். உன் பக்கத்துல நியாயமும் இருக்கு. ஜெயிக்கிறேன். 3:30 என்னை பார்த்துப்போ. தம்பி வா, கால் வந்து வா. கருதாமிக்கு சகசிராரத்திலேயே உணர்ந்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 3.25 ஆண்டுகள் நீ பார்க்கிற தொழில மன கஷ்டமும் மனவேதனையும் நடக்கும்டா. கடன்களால கொஞ்சம் மன உபாதைகள் இருக்கும். வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலையும் துயரமும் போவாடுது. உடல்நிலையை பற்றிய சராசரி ஆராய்ச்சி இருக்கும். சரியா? கால் விட்டுவான். சகசிராரம்னா என்னது? உச்சிஸ்தானம்.
மனிதனுடைய ஆதார சக்தியில அதுதான் உயர்ந்த சக்தி. வேற என்னடா வேணும் மகனே உனக்கு? நான் சொன்னது நினைவு ரிப்பீட் பண்றிய. இந்தா கண்ணை மூடு. குபேராயனமோ ஹரி ஓம் ஐயம் கிரியும் சௌரியம் சரி அமைச்சோம். இந்தா மகனே இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், வெற்றியா வாழ வைக்க. நல்லா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கும்பகோணத்து எல்லை ஏற்பா, கும்பகோணத்து எல்லை குடந்தை கும்பகோணம். என்ன எங்க இருக்கிய? கும்பகோணத்துல எங்கண்ணா? 22 உள்ள கிராமம். 1 2 3 4. எந்த பக்கத்துக்கு போறக்குடி? சூரியனார் கோயில் கஞ்சினூர் பக்கம். உப்பிலி பாண்டவன் கோயிலை தாண்டி போறீங்களா? கால் விட்டுவாங்க. ஒப்பிலாத பெருமாள் ஓராண்டு காலமாக உன் பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் மன வருத்தமும் துயரமும் இருக்கு. என்ன இப்பொழுது நடத்துகிற தொழிலால் மன கஷ்டமும் கடனும் பெற்று இருக்க. ஒருவருடைய உடல் ஆராய்ச்சியில கொஞ்சம் வேதனை இருக்கு. என்னப்பா வேணும் வேற? அதான் ஒருவருடைய உடல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டோம்டா. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? கபதாமிக்கு ஒண்ணு இல்ல, காப்பாத்திடலாமா? சரி. அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆனந்தமாக காப்பாற்றி அவ மனநிலைகளை காப்பாற்ற உச்சிஷ்டமா இட வச்சுட்டேன். சந்தோஷமா இருக்கு. 3 முறை என்னை பார்க்கலாம், மகிழ்ச்சி அடைவாய் நீ. கபதாமிக்கு தஞ்சாவூர் சீமையின தஞ்சாவூர் ஒரு டீ தான் கூட. தஞ்சாவூராமா? என்னம்மா பிள்ளைகளை பத்தி என்ன கேட்க வந்திருக்கிய? கால் விட்டு வாங்க. நீ யாருப்பா? அமைதி இல்லாத என் மன்னமே. அப்பா எங்க இருக்கு பிள்ளை? வர வைக்கணுமா? அது தனிய வராது போலக்க. ஒரு குழந்தையோட வர்றது மாதிரி நிலைமை இருந்தா நீ என்னடா செய்து? அப்படி ஒரு நிலைமை இப்ப நடந்திருக்கிற. அறியாம இருந்துட்டீடா முட்டாள். கால் விட்டு பக்கத்துல வாங்க. உங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியலையே. உன் பாசத்துக்காக அவன் வச்ச பாசத்தை பிரிச்சு நான் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதுல எது நீதினு நான் பார்க்கணுமே. உனக்கு வயசு எத்தனை? உனக்கு 45. நீங்க 55 வயசு வரை வாழ்ந்துட்டீங்களே. நீங்க வாழ்க்கையில எல்லா அளவும் பெற்றுட்டீங்க. அவ இப்ப தானே வாழவே தொடங்கி இருக்கா. அவ பாசத்தை பிரிச்சா அது பாவம் இல்லையா? யாருக்கு? அந்த பையனுக்கு மண்டையில வந்து ரத்த கசிவு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் ஏற்றுக்கிட்டாளாப்பா. கண்ணை முடிட்டு வாங்க, காலில் விட்டுவாங்க. எங்க நிக்க கூடாது, உட்காருங்க. மூளையில அவனுக்கு குழப்பம் இல்லை. ஒரு நரம்புல வந்து கொஞ்சம் ரத்தம் கசியுது. அது மருத்துவத்தால குணம் ஆகிரும். அதனால அவன் சேர்ந்து வாழட்டுமா? அப்படி சொல்றியா? கண்ணை மூடி உட்காருங்க. உங்க மனதை தான் சொல்லிட்டேன். தொண்ணூறு நாட்கள் பொறுமையாக இருங்க. எல்லாம் வெற்றியாகி தாரேன். சர்வ பூர்ணமாக வாழ வச்சு தாரேன். என்ன பாட்டு? நல்ல பாட்டு. கால் நின்றுவாங்க. வீண் குழப்பம் வேண்டாம். 90 நாள் அவகாசம் இருக்கிறது. என்ன இல்லை என்போம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருங்க. 3 மாதம் பொறுமையா இருக்கு.
எந்த ஊர் உங்களுக்கு? தஞ்சாவூர். வந்துருமா ஐயா என் பொண்ணு? 3 மாதம் பொறுமையாரு. சொன்னவாக திருப்பி என்னால் சொல்ல முடியுமா? 3 மாதம் பொறுமையாரு. என்ன அடுத்த வார வெளி போய் அடுத்த வெளி வந்துருங்க. கருதாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்களை பற்றி மன உபாதை பண்ணி வந்தது யார்? கடன் பற்றி வேலை போட்டிருக்காங்களே, கடன் இருக்கா? கால் விட்டுவாங்க. வாவ் வாவ் வாவ். நான் வரல உன் கூட. உன் வீட்டை சுற்றி காக்கா வாகனங்கள் பறந்துகிட்டு இருக்கு. காக்காவே வரமாட்டேங்குது. 2.5 ஆண்டுகள் நீ சொல்லுவ காக்கா வேற, நான் சொல்லுவ காக்கா வேற. நீ நேர்முகமா பறவையை சொல்லுவ, நான் நேர்முகமா சனீஸ்வர பகவான சொல்லுவேன். புரியுதா? 2.5 ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய சோதனை காலம் நடந்துகிட்டு இருக்கு. நீ தர்மம் செய்வதற்கு காக்கா வேணும்னு நினைக்க, ஆனா அந்த நிலைகளில் மாற்றம் இருக்கு. அதனால இப்போதைக்கு இன்னும் 27 நாட்கள் நீ பொறுமையா இருக்கணும்ப்பா. கால் விட்டுவான் விளக்கு கொடுத்தணும். எள்ளான தீபம் எரிந்து எண்ணிக்கை சில நாள் கழிந்தால் எல்லாமே ஈடேறும். வேற என்ன வேணும் உனக்கு? பையன் பொண்ணு வெளிநாடு, பையன் கடையை விட்டு போக மாட்டான். தம்பி சொல்லுவதை தப்பா நினைக்காத. 27 நாள் பொறுமையாயிருக்கும். அவசரப்பட்டு அவனை அனுப்பாத, வெற்றி உண்டு. ஆனா சனீஸ்வர பகவானுக்கு 3 சனிக்கிழமை 3 21 3 சனிக்கிழமை நீ வந்து தீபம் ஏற்றிடு, எள்ளு தீபம், வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு என்ன விஷயம்? அப்படியா? உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குயா? காரணம் விட்டு வரலாம். நீ விட்டு யார் யார் தம்பி? மணிச்சத்தம் பக்கத்தில் கோயில் இருக்கோ? அம்மன் கோயில் எங்கடா இருக்கு? ஒரு எல்லை குலதெய்வம். வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுவீங்களா? எப்படி நான் சொல்றது? அப்படி கேட்கறதே தப்போ. மனதை தைரியப்படுத்துவதற்காக நம்ம கேட்கிறோம். மனைவியை காப்பாத்தி நான் விளங்க வச்சிடலாம். தாயாருடைய முக்தி காலத்தை நம்ம எட்டி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மணிச்சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாமே வெற்றியாக நடக்கும். முதல்ல துணைவியாரை ஏற்றி தாரேன். தாயாருக்குரிய காலத்துல எந்த ஒரு ஆபத்தும் பழுதும் இல்லாம பக்குவப்படுத்தி தாரேன். வேற என்னப்பா வேணும்? தொழில். இந்த தொழிலை ஓங்காரமாக்கி வெற்றியாக தாரேன். நல்லா புண்ணியம் வரடா. கடனை தீர்ப்போம், பணத்தை வர வைப்போம். நல்லா இருக்கும் புண்ணியம். கருதாமிக்கு வாடா தம்பி வா. கழுத்துல என்ன ருத்ராட்சம் சேர்த்துவோமா? அப்படியா? கண்ட என் கையை பிடி. ருத்ராட்சம் போட்டு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது. சரி, கால் வந்துட்டு வா. மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை எல்லாம் தாண்டி பெயலே நீ பார்க்க வந்திருக்க. உண்மையா? சில எதிரிகளால் தாக்குதல்ல நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துருங்கிற பயம் உனக்கு இருந்துச்சு. உண்மையாடா? அதெல்லாம் நீக்கியது நீ வணங்குற தெய்வம் சிவனுடைய சக்தி. இப்போ உனக்கு தேவையானது பணம் வேணும், தொழில் நடத்தணும். ஆனா இருக்க இடத்தை விட்டு மாற்றி செய்வதற்கு உனக்கு வழிவகுக்கணும். கால் வந்துட்டு வா, அடிப்போம். வந்தாச்சா? கர்மதாமிக்கு இந்த ஜெயிச்சு தார வெற்றி உண்டு. இப்போதைக்கு முடியாதுடா. வீணாக முயற்சி செய்யாதே. பொறுமையா இரு, ஆத்திரப்படாத. சொன்னதுதான். கர்மதாமிக்கு அந்த மானை பாருங்கள் அழகு. அந்தமான்
உன் பிள்ளை மதிமயங்கி உன் வீட்டுக்கு வந்து சேருவான். தெளிவடைய வச்சு வாழ வைப்பேன். இந்த நல்லா இருப்பான். ஓகே. கருதாமிக்கு கோயம்புத்தூர். குழந்தை பத்தி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? குழந்தையை பத்தி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? கோயம்புத்தூர் எல்லை குழந்தையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருக்குமா? கால் விட்டுவாமா. முதல்ல கால் விட்டுவா. அது என்ன போட்டா நான் கேட்காமலே கொண்டு வந்து தந்தா என்ன அர்த்தம்? டிங் டிங் டிங். பழனி அப்படின்னு பேர் வைக்கணும். எப்படி வைக்கணும்? பழனி. கால் விட்டுவா. பழனி குமார். சரியா? கூப்பிடுறது பழனின்னு கூப்பிடணும், குமார்னு கூப்பிடக்கூடாது. குமார்னு கூப்பிட்டா அவனுடைய கேரக்டர் மாறி போயிடும். பழனின்னு கூப்பிட்டு வச்சுக்கா, பல கோடிக்கு அதிபதியா இருப்பான். பேரன் இந்தா நல்லாரு, பல கோடிக்கு செல்வமாறு, ஐஸ்வர்யமாறு, வைகாசி விசாகத்திலிருந்து ஜனமாகும், ஆனந்தம் அடைவாய். இது சாயங்காலை. கல்வி சம்பந்தமாக யாரும் கேட்டு வந்திருக்கலாம்? என்னம்மா கல்வி? என்ன படிக்கணும்? பாவாக அப்படியா? என்ன குரூப் எடுத்திருக்கிறே? வெரி குட். கால் உண்ட. வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னடா தம்பி வீடு? சரி. திருப்பதி வெங்கடாஜலபதி உங்களுக்கு சொந்தக்காரராம்ல? அங்கிருந்து வந்து கோயிலை உருவாக்கினார் ஒரு கிழவர். அரசன் அவரை கொண்டு போய் ஒரு பெரிய சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டான் தெலுங்கு தேசத்துல. நீ உண்மையிலேயே வெங்கடாஜலபதியுடைய பக்தனாக இருந்தால் 100 கட்டு கரும்பையை நீ தின்னுட்டு தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் 100 கட்டு கரும்பு திங்க முடியுமா? பார்த்தார் பகவானே வெங்கடாஜலம், உன் மேல நான் வச்ச பக்திக்கு இதுதான் தண்டனையா? 100 கட்டு கரும்பு என்னால திங்க முடியுமா? ஒரு கரும்பு கூட சாப்பிட முடியாது, பல்லு கிடையாது. எப்படி முடியும்? நீ தாப்பா என்னோட தண்டனையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னா? அந்த பக்தன் சொன்னார். எம்பெருமான் நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதி யானை வடிவத்தில் உள்ளுக்கு வந்து கரும்பு புறம் ஓர் இரவு தின்னு முடிச்சிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசியில் அரசர் வந்து பார்த்தார். நீ எப்படி இதெல்லாம் எங்க காணாம மறைச்சு வச்சாரு? மறைச்சு வைக்க சிறைத்தாலையில இடம் இருக்கிறதா? இல்ல. தின்றது யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டார். யார் என்று சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? வந்து சாப்பிட்டவனே உனக்கு சொல்லுவாம்னாரு. வெங்கடாஜலபதியை யானை வடிவத்தில் காட்சி கொடுத்தார். நான் தாப்பா வந்து சாப்பிட்டோம்னு. அந்த மாதிரி உன் குடும்பத்துக்குள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி உங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார். புரியுதா? இந்த பிள்ளைய அடுத்த நூற்றுல படிக்க வைக்கக்கூடிய மனோபக்குவத்தையும் கொடுக்கிறார். இவளுக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும், நிறைந்த செல்வமும் கிடைக்கும். இப்ப வரக்கூடிய உயர்தரமான மதிப்பெண்ணை பெறுவாள். நல்லா மகளே. அடுத்த உத்தரவு தான் ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கலாம். குளமாக்கிறோம். பக்கத்துல வா. வேற என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. அடுத்த பௌர்ணமிக்கு முன்னால வாங்க, வீட்டை பத்தி பேசுவோம். அவனை பத்தி பேசணும் வேடா, பேசுவோம்டா, படிக்க வைப்பா. நல்லா வேடா. வீடு தகுந்தமாக கேட்டு வந்தவர்கள். அடுத்த திருமணம் தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு? இருக்கிறா? யாருக்கு? உட்காரலாம். இப்ப சொந்த வீடு இருக்கா தம்பி? ஆமா, உனக்குன்னு ஒரு மாளிகையை கட்டணும். அதுக்கு வேண்டிய பணம் ஏற்பாடையும் பண்ணணும், இடத்தையும் செல் பண்ணணும். கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கும் மச்சான். அக்கா ஏற்பாட
கண்ணமுடா தம்பி. கர்மசாமிக்கு 2.25 ஆண்டுகளாக பல லட்சங்களை இழந்து மனவேதனைகளை அடைந்து நம்ம உயிரோடு இருக்கிறது சரியா தவறா என்று பல முறைகள் தனக்குள்ளே சிந்தித்து உபாதை அடைந்து சில நண்பர்கள்ட்ட உதவி கிடைக்குமா என்று தொங்கி அது கிடைக்காத ஏமாற்றங்கள் பலவாகி இப்ப எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலையில் நிர்வாணமாக இருப்பது போல இருக்கின்றாய். உண்மையா? காலம் கர்மசாமிக்கு யார் வர? சாய்பாபா வராரே. அதனால வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ள உனக்கு தொழில் அமையும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். தை மாதத்துல வீடு கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி பல கோடிக்கு அதிபதியா வாழ வச்சுட்டாரு. வேற என்னடா வேணும்? நல்லா இருவ, மன தைரியமா இரு, உயர்வாக இருப்பாய்.